சட்டம் உங்களுக்காக. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல், மூதாதையர் சொத்தில் பேரனுக்கு உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான். பொதுவாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னால் இது இடியாப்ப சிக்கல் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது போல் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இது அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கல். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு இல்லைங்களா? அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. காலங்காலமாக இந்த சினிமா படங்களும் மக்களும் பேசி பேசி ஒரு விஷயத்தை நம்மிடையே திணிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம என்ன நம்பிட்டுருக்கோம், யாரோ ஒருத்தருடைய குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டினா நம்மளோட குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அர்த்தம் அது இல்லைன்னு இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனைவி அப்படிங்கிறவங்க ஊரான் வீட்டு பிள்ளை. அந்த பொண்ணை நீங்கள் நல்ல சாப்பாடு போட்டு வளர்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தை நன்றாக வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பழமொழின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஆனால் அது யாருக்கும் தெரியாது. ஊரான் பிள்ளை அப்படின்னா வேறு யாரோ ஒருத்தரோட குழந்தையே நம்ம ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை வளரும்னு இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுபோல தான் மூதாதையர் சொத்தில், அதாவது சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தாத்தாவுடைய சொத்தில் பேரனுக்கு தான் உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொய்யாக எல்லோரும் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அது உண்மை இல்லையாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சினிமா படங்களில் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருப்போம், என் தாத்தா சொத்து எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரன், ஹீரோவாக இருக்கக்கூடிய பேரன் வந்து முன்னாடி நின்றுட்டு ஒரு வசனம் பேசுவார். அந்த வசனத்தை நம்பி தான் நம்முடைய மக்களும் 5 பெண் குழந்தைகள் பிறந்தாலும் 5 பெண் குழந்தை ஆகிவிட்டதே போதும் இதோட குழந்தை அப்படின்னு நினைக்காம 6ஆவதாக கூட ஒரு குழந்தைக்கு முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா அது பையனாக பிறக்கணும்னு. ஏன் தெரியுங்களா? சட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் இருந்தது. அப்படி என்னங்க சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய வாரிசுரிமை சட்டம் 1956 இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே என்கிட்ட ஒரு சொத்து இருக்குன்னா நான் இறந்துட்டா அந்த சொத்து இன்னொருத்தருக்கு உரிமையாகும். அப்படி தான் சொத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான் உயிரோடு இருந்தால் அந்த சொத்து எனக்கு உரிமை, நான் இல்லை அப்படிங்கும் போது தான் அந்த சொத்துக்கு யார் யார் உரிமை அப்படிங்கிறத வாரிசுரிமை சட்டங்கள் தீர்மானிக்கும். சரிங்களா? ஆனால் இந்த பரம்பரை சொத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் பிறப்பிலேயே அவங்களுக்கு அந்த உரிமை வந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்பிலேயே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில், இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒருவர் ஆணாக பிறந்துட்டாலே அவருக்கு பரம்பரை சொத்துல உரிமை வந்து விடுகிறது. அதுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பரம்பரை சொத்து அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான். பரம்பரை சொத்து அப்படின்னா என்ன தெரியுங்களா? 4 தலைமுறையாக இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க 4 தலைமுறையாக, அதாவது உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் பேரனாக இருப்பீங்க, நீங்கள் உங்களுடைய அப்பா, அப்பாவின் அப்பா, அவருடைய அப்பா, அதாவது நீங்கள் உங்களுடைய அப்பா, தாத்தா, உங்கள் அப்பாவின் தாத்தா, 4 தலைமுறைகளாக விற்காமல் பாகம் பிரிக்காமல் இருக்கக்கூடிய சொத்து தான் பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து. அதில் இந்த 4 வரிசையில் இருக்கிறவங்க உரிமை கோரலாம். அப்போ பேத்தி அப்படின்னு கேட்பீங்க, அதை பற்றி அடுத்த பதிவில் பேசுவோம். முதல்ல இந்த பிரச்சனையை முடிப்போம். 4 தலைமுறையாக பாகம் பிரிக்காமல் விற்காமல் இருக்கக்கூடிய சொத்து தான் பரம்பரை சொத்து. அந்த சொத்தில் அந்த 4 தலைமுறையில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 4 தலைமுறைகளாக யார் யாருக்கெல்லாம் பையன் பிறக்கிறாங்களோ, பையனாக இருக்கக்கூடிய வாரிசுங்க, பேரனாக இருக்கக்கூடிய, மகனாக இருக்கக்கூடியங்க, எப்படினாலுமே 4 தலைமுறையாக பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிறப்பாலேயே இந்த வாரிசுரிமை கிடைத்திடுறது. அதனால தான் மக்கள் பொதுவாகவே இதை ஒரு கற்பிதமாக தவறாக சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. தாத்தா சொத்து பேரனுக்கு தான், தாத்தா சொத்து பேரனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான புரிதலில் இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், சட்டத்திலையும் அதை தானங்க சொல்லுது, நீங்கள் எப்படி தப்பான புரிதல் அப்படின்னு சொல்வீங்க? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், 4 தலைமுறையாக விற்காமல் பாகம் பிரிக்காமல் இருக்கிற சொத்துல தான் உரிமை கிடைக்கும். சரிங்களா? உதாரணமாக நீங்கள் நல்ல கவனத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாத்தாவுக்கு ஒரு சொத்து இருக்குது. உங்களுடைய தாத்தா உயில் எழுதலை, அதை பாகமும் பிரிக்கலை, உங்கள் தாத்தா இறந்துடுறாரு. அவருடைய சொத்து பேரனாக இருக்கக்கூடிய எனக்கு உரிமை வந்துடுதா ஆட்டோமேட்டிக்காகவே? தாத்தா சொத்து பேரனுக்கு தான் உரிமை, என் அப்பாவுக்கு உரிமை இல்லை, எனக்கு தான் உரிமை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது அர்த்தம் அப்படி இல்லை. உங்கள் தாத்தாவினுடைய சொத்து அது எங்கேருந்து வந்தது? அவர் சுயமாக சம்பாதித்த சொத்தாக இருந்தால், உங்களுடைய தாத்தாவின் சொத்து அவர் சுய சம்பாத்தியத்தை கொண்டு சம்பாதித்த சொத்தாக இருந்தால், சுய வருமானத்தை கொண்டு சம்பாதித்த சொத்தாக இருந்தால், அந்த சொத்து
அந்த தாத்தா, அதாவது அந்த தாத்தாவுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய அப்பா, உங்களுடைய அத்தை, சித்தப்பா, பெரியப்பாக்கள், இவங்க கூடவே உங்களுடைய பாட்டி, இவங்களுக்கு தான் சரி சமமாக அந்த சொத்து பிரிக்கப்படும். நீங்கள் பேரன், அதனால் எனக்கும் அதில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் நிற்க முடியாது அப்படிங்கிறத கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த சொத்தில் எப்போ உரிமை கோர முடியும்? தாத்தா சொத்தில் உங்களுக்கு எப்போ உரிமை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா சுயமாக சம்பாதித்த சொத்தில் உங்களுக்கு எப்போ தெரியுங்களா உரிமை வரும்? உங்கள் அப்பாவோ அல்லது அம்மாவோ உயிரோடு இல்லைங்க, எங்கள் தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க, அது மாதிரி சமயத்தில் உங்கள் பெரியப்பா, சித்தப்பா, உங்கள் அத்தைங்க என்ன உரிமையை பெறுகிறார்களோ அதே உரிமை உங்களுக்கும் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன பாகம் கிடைக்குதோ அந்த பாக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மீன்ஸ் நீங்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பாகம் கொடுப்பாங்க, உங்கள் அம்மாவுடைய அல்லது அப்பாவுடைய பாகத்தை ஒரு பாகம் கொடுப்பாங்க. அந்த பாக சொத்திலிருந்து நீங்கள் ஈக்குவலாக உங்களுடைய உடன் பிறந்தவங்களோட பங்கிட்டு கொள்ளலாம். இப்படி தான் தாத்தாவின் சொத்தில் நீங்கள் உரிமை பெற முடியும். தாத்தாவின் சொத்தில், சுயமாக சம்பாதித்த சொத்தில் நீங்கள் உரிமை பெற வேண்டும் அப்படின்னா அதில் முழுமையாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் உரிமை கோர முடியும். சரிங்க, எங்கள் தாத்தாவுக்கு அவங்களுடைய அப்பாவின் மூலமாக வந்தக்கூடிய சொத்துங்க, அது என்ன செய்யுது? உங்கள் தாத்தாவுக்கு அந்த சொத்து அவங்களுடைய அப்பாவின் மூலமாக வந்த சொத்தாக இருந்தாலும் உங்கள் தாத்தா பேரில் அது பாகமாக வந்து அவர் பேரில் தனிப்பட்டா ஆகியிருக்கும். ஒருத்தர் பேரில் அவருக்கு அவங்க அப்பா கொடுத்த சொத்தோ இல்லை தானமாக வந்த சொத்தோ இல்லை வேறு எந்த வகையிலாவது வந்த சொத்தோ, எந்த சொத்தாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்த பின்னாடி அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையாகி விடுகிறது. அதனால் உங்கள் தாத்தாவுக்கு அவங்களுடைய அப்பா கொடுத்த சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்து உங்கள் தாத்தாவின் தனிப்பட்ட சொத்து. அந்த சொத்தை உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவுக்கு எழுதி வைக்கலாம், உங்கள் சித்திக்கு எழுதி வைக்கலாம், அத்தைக்கு எழுதி வைக்கலாம். ஒருத்தர் அவங்களுடைய தனிப்பட்ட சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அதுலேயும் நீங்கள் உரிமை கோர முடியாது. ஒருவேளை உங்கள் தாத்தா பரம்பரை சொத்தை எழுதி வைக்காமல் சென்றிருந்தால், மூதாதையர் வழி வந்திருக்கக்கூடிய சொத்தை எழுதி வைக்காமல் சென்றிருந்தால், எப்போ எழுதி வைக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூதாதையர்கள் வழி வந்திருக்கு இல்லைங்களா, அந்த சொத்தையும் பாகம் பிரிக்காமல் இருக்கணும். முக்கியமாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது, பாகம் பிரிக்காமல் இருக்கணும். உங்கள் தாத்தாவுடைய சொத்து அவங்க அப்பா மூலமாக வந்தது, ஆனால் பாகம் பிரிக்கலைங்க, அந்த சொத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு வராங்க காலங்காலமாக. அந்த நிலைமையில தான் பேரன்க போயிட்டு எனக்கு இந்த சொத்தில் உரிமை இருக்குது அப்படின்னு கேட்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் பேரன்களுக்கு தனிச்சையாக உரிமை, அதாவது அப்பாவை மீறி அம்மாவை மீறி நான் அந்த குடும்பத்தில் பேரனாக பிறந்துட்டேன் அதனாலே எனக்கு உரிமை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. பரம்பரை சொத்து அப்படிங்கிறது வந்து அப்பாவின் வழி மட்டும் இல்லை, அம்மா வழியும், அதாவது அம்மாவின் அம்மா வழியில் இருக்கக்கூடிய தாத்தா மூலம் கிடைக்கக்கூடிய சொத்தும் பரம்பரை சொத்து தான். ஆனால் அதற்கும் இது மாதிரியான விதிமுறைகள் உண்டு. முக்கியமாக நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது, 4 தலைமுறைகளாக பாகம் பிரிக்காமல் இருக்கக்கூடிய, அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய சொத்து. 4 தலைமுறைக்கு முன்னாடி தான் பாகம் பிரிச்சிருந்தா செல்லுமா அப்படின்லாம் நீங்கள் விதண்டாவாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த முறைப்படி 4 தலைமுறை பாகம் பிரிச்சிருக்கக்கூடாது. அப்படி பாகம் பிரிக்காத சொத்தில் மட்டும்தான் நீங்கள் உரிமை கோர முடியும். உங்களுடைய தாத்தாவின் தனிப்பட்ட சொத்தை அவர் யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கக்கூடிய உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத சட்டம் உங்களுக்காக நேயர்கள் அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.